அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு துக்கமான துயரமான செய்தி கடந்த ஒரு வாரமாக, கடந்த சனிக்கிழமையிலிருந்து என் காதுகளில் துடித்துக் கொண்டிருக்கிறது. பர்னபாஸ் திருநெல்வேலி திருமண்டல பேராயர் மிகவும் சுகவீனமாய் படுக்கையில் இருக்கிறார். ஜெயராஜ் அன்னபாக்கியத்திலிருந்து சனிக்கிழமை மருத்துவ குழு போய் சென்று மருத்துவம் பார்த்துவிட்டு, நீங்கள் இங்கே செய்வதை விட சென்னைக்கு சென்று மருத்துவம் பார்ப்பது நல்லது என்று சொல்லி நல்ல ஓய்வெடுக்க சொன்னார்களாம். அதையும் மீறி அவங்க பெண்கள் மாநாடு அந்த ஊர்வலத்தில் அவர் தன்னை ஸ்டெபிலிட்டி ஆக்கி கொண்டு அவர் பிரயாணத்தில் பண்ணார். அது மிகவும் சோர்வாக்கி பெண்கள் மாநாடு முடிவுனால அந்த எஸ்டிசி பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழாவில் கூட கலந்து கொள்ளவில்லை. இவரால் அழைக்கப்பட்ட அப்பாவு வந்தார். ஆனால் இவர் அதில் கலந்து கொள்ள முடியாதபடி பலவீனமாக இருக்கிறார். இப்பொழுது நேற்றைய தினம் மிகவும் ஒரு கட்டம் மோசமாக இருக்கிறது என்று எனக்கு காதுக்கு வருகிறது. அதாவது 500க்கு மேல தொட்டு சுகர் இருக்கிறது, இப்போ 400ல இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ப்ரெஷர் ஹையா இருக்குதான். அது போக லிவர்லையும் பிரச்சனை இருக்குது என்று சொல்றாங்க. ஹார்ட்ல என்ன இது இசிசிலாம் எடுத்து கண்காணிப்புக்குள்ள இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பெல் மருத்துவமனையிலிருந்து உபகரணங்களை எல்லாம் கொண்டு சென்று அவர் மருத்துவமனையில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு பதிலாக அவருடைய பேராயர் இல்லத்துல ஒரு ரூமை ஒரு ஐசியூ போல செட்டப் செய்து இப்பொழுது அங்கே ட்ரிப் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள், குளுக்கோஸ் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். சுகவீனமா இருக்கிறார் என்று காதுக்கு வருது. இதை பார்த்து நான் சந்தோஷம் அடையவில்லை. என்னிடம் எல்லாரும் நினைக்கிறார்கள் இதை சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார் என்று சொல்லி. இல்லை இல்லை இல்லை. நீதிமான் தண்டிக்கப்படும் பொழுது அவர் மறுபடியும் ஆண்டவருக்குள் எழும்புவதற்கு தான். ஒரு வியாதி வருகிறது என்றால் தேவன் நேசிக்கிற புத்தனை சிக்ஷிக்கிறார். அந்த சிக்ஷை அதே போல அவர் பேர் என்ன, சுவாமிதாஸ், அவர் வைஸ் சேர்மன், அவரும் கடந்த வருடம் படுக்கையில் இருந்தார். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் படுக்கையில் இருந்தார். இரவு நேரத்தில் தூங்கக்கூடாதாம். அவரை காலை உயர்த்தி கயிறுல கட்டி சாக்கு மண்முடையை கட்டி வைத்தார்கள். அந்த பின்னாடி உள்ள டிஸ்க்ல ஏதோ ப்ராப்ளம் என்று சொன்னார்கள் என்று கேள்விப்படும் பொழுது நான் சந்தோஷப்பட, உன் சத்துரு விழும் பொழுது நீ சந்தோஷப்படாதே என்று வேதம் சொல்கிறது அல்லவா? அவர்கள் விழும் பொழுது நாம் சந்தோஷப்படக்கூடாது, அவர்களுக்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது இந்த அறிவிப்பு எதற்காக கொடுக்கிறேன் என்றால், இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் போல உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எல்லாரும் ஜெபிங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துல விளையாடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்றேன், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் என்று. இன்றைக்கு பர்னபாஸை குறித்து எரிச்சலோட மூர்க்கத்தோடு திருச்சபை மக்கள் அனைவரும் எழும்பிவிட்டார்கள், நிர்வாகிகள் எழும்பிவிட்டார்கள். விசேஷமாக அவர் டிஎஸ் ஜெய்சிங், அவர் குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லாரும் கோபத்துல, உக்கர கோபத்தில் அவர் மீது இருக்கிறார்கள். ஏனென்றால் இத்தனை கோடி ரூபாயை அவர் வாங்கி பேராயர் ஆகிவிட்டு அவர் மூலம் சன்மானங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த குடும்பத்தை தூக்கி எறிந்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி, அவருடைய சகோதரன் காலேஜில், எஸ்டிசி காலேஜில் சூப்பர் செக்ரட்டரியா இருக்கிறார், அதையும் நீக்குவதற்கு தலைகீழ நிற்கிறார். அப்ப பாருங்க, எல்லாம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, வாயடி படவே கூடாது. அடுத்தவங்க எரிச்சல்ல மூர்க்கத்துல பேச நம்ம இடம் கொடுக்க கூடாது. இது எல்லாம் சாபமாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும். இன்றைக்கு இந்த பலவீனம் எதற்கு? தான்ங்கிற இந்த கர்வம், தான்ங்கிற கர்வம். அப்பாவு இருக்கிறார், அப்பாவு இருக்கார். இன்னைக்கு அப்பாவை அழைத்தார், அப்பாவு கூட போய் உட்கார முடியவில்லை. வைஸ் சேர்மன் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை வைங்க பர்னபாஸையா, அப்பாவதுக்கு முன்னாடி வைக்காங்க. அவங்களாம் இன்னைக்கு டெம்பரரி போஸ்ட். இன்னைக்கு சபாநாயகர், நாளைக்கு வேற ஒருத்தர் வருவாங்க, ஆட்சி மாற்றங்கள் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அரசியல்வாதியை நம்பி 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 நீங்க உங்க ஆண்டவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாம, நம்ம திருமண்டல சட்டத்துக்கு கீழ்ப்படியாம, நீதிமன்ற கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படியாம, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், மக்களுடைய கோபம், நிர்வாகிகளுடைய கோபம், உங்களை உருவாக்கின அவர் டிஎஸ் ஜேசி மற்ற குடும்பத்தாருடைய கோபம், அவர் அணியில் உள்ளவருடைய கோபம், எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த பர்னபாஸ். இன்றைக்கு படுக்கையில் இருக்கிறார். நான் எத்தனை வீடியோ சொன்னேன், உணருங்க. அவங்க மனைவிக்கு சொன்னேன், அவங்க பிள்ளைகளுக்கு சொன்னேன், ஜாக்கிரதையா இருங்க. நீங்க சொல்லுங்க, உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, உங்க மாமனார்கிட்ட சொல்லுங்க, இப்படி எல்லாருடைய கோபத்தையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. எவ்வளவு ஊழல் நடந்திருக்க சொல்லுங்க, நெஞ்சு தொட்டு அவரை சொல்லுங்க. இல்லைன்னு நான் இப்ப சொல்லியிருக்கேன். யாரு? ஜெகன், அவர் KPK செல்வராஜ், இப்ப அவர் சாம்சன் பாருங்க, அவரு மரணப்படுக்கையில கடந்த கொரோனா டைம்ல ரொம்ப மரணத்துக்கும் அதுக்கும் ரொம்ப பக்கத்துல போயிட்டாரு. அப்ப CMCல வந்து 1 மாதத்துக்கு மேலாக ட்ரீட்மெண்ட் எடுத்து, இன்னும் அந்த அரசியலுக்குள்ள ரொம்ப ஆழத்துக்குள்ள எதுக்கு இல்லீகலை இறங்குறீங்க? உங்களுக்கு ஒரு தடவை வார்னிங் கொடுத்தாலும் ஒரு பயம் இல்லையா?
இதெல்லாம் விட்டு, அதாவது இதுல என்னது இருக்குது, ஒரு சேவை செய்யணுங்கிற மனப்பான்மை வாங்க. பணம் கொள்ளடிக்கணும்னு வராதிங்க. இப்ப பாருங்க, எஸ்எஸ்சி காலேஜ்ல அந்த பணத்தை எடுப்பதற்கு நேற்று பேராயர் உத்தரவு போட்டு யாரு எம்பி ராபர்ட் ப்ரூஸ் சேர்ந்து மேனேஜர், பேங்க் மேனேஜர் போய் பேசியிருக்கிறாங்க. அவரு டிஎஸ் ஜெயசிங்குடைய சகோதரர் 12 கோடி 13 கோடி சேர்த்து வைத்திருக்கிறார். அவங்க எல்லாம் பணம் திருட மாட்டாங்க, அவங்க கையிலிருந்து செலவழிப்பாங்க. எவ்வளவு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களா. அதனால அப்படி சேர்த்து வச்ச ரூபாயை ஆட்டையே போடுறதுக்காக ராபர்ட் ப்ரூஸும் சேர்ந்து போய் பேசி, எம்பி பேசி அந்த மேனேஜர் அப்ரூவல் கொடுத்திருக்கிறாராம். பாருங்க, சேர்த்து வைக்கப்பட்ட பணத்தை கொள்ளையாடுவதற்கு புறப்பட்டு செல்கிறீர்களா, உங்களுக்கு ஐயோ, உங்கள் குடும்பத்திற்கு ஐயோ, எப்பேற்பட்ட தண்டனை வரும் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது பர்னபாஸ் அவர் படுக்கையில் இருக்கிறார், சீரியஸா இருக்கிறார். சிலர் சொல்றாங்க அவரை செங்க வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாருக்கும் அந்த அவருடைய பிரச்சனை என்னன்னு தெரியும், சென்னை கொண்டு போவோம் என்று சொல்கிறார்களாம். இல்லை, வெளியே மருத்துவமனைக்கு சென்றா எல்லாம் தெரியும். ஆக வீட்டிலே மருத்துவமனையை உருவாக்கி, ஐசியூ உருவாக்கி இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையினால கர்த்தர் அவருக்கு விரோதமாக எழும்புகிறவரை தண்டியாமல் விடார். எனக்கும் தான், நான் தவறு செய்த என்னையும் தண்டிப்பார். ஆகவே பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அவர், எல்லாருக்கும் நியாயத்தை தீர்க்கிற கர்த்தர். நானும் இப்படி பேசிட்டு நானும் அநியாயங்களை அக்கிரமங்களை செய்த எனக்கும் தண்டனை வரும். நான் பெரிய நீதிமான், அதை என்ன மாத்திரம் தொடாது என்று சொல்வதற்கு அல்ல. தவறு செய்தால் கர்த்தர் தாம் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறார். அதாவது மாப்பிள்ளை பெஞ்சின்னு வச்சிருப்பாங்க, கைவிடப்பட்டவங்க. அதாவது பள்ளிக்கூடங்கள் அங்க படிக்கும் பொழுது எத்தனை அடி கொடுத்தாலும் திருந்தாதவன், எத்தனை இம்போஷன் கொடுத்தாலும் திருந்தாதவன் நினைச்சுவாங்க. மாப்பிள்ளை பெஞ்சின்னு சொல்லி லாஸ்ட் பெஞ்சில் வச்சுருவாங்க. அவங்களுக்கு அடியும் கிடையாது, திட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களை கண்டுக்கிட மாட்டாங்க ஆசிரியர். அப்படி சிலரை ஆண்டவர் ஒதுக்கி வைத்து விடுவார். அவங்க இந்த உலகத்துல கொளுத்து வாழ்ந்தது போல வாழ்வார்கள். ஆனா அவருடைய முடிவு அதால பாதாளத்துக்குள் சென்று விடுவார். இன்றைக்கு பர்னபாஸ் மீது தேவன் இறக்க வைத்திருக்கிறபடினால் தேவன் சிட்சிக்கிறார். அதே போல அவர் சுவாமிதாஸ் மீது தேவன் இரக்கம் வைத்திருக்கிறபடியால், அன்பு வைத்திருக்கிறபடியால் அவரை சிட்சித்தார். இன்றைக்கு அவருடைய ஆட்டங்கள் ஓரளவு அடங்கி இருக்கிறது. இதை நாம் அடிபட்டு திருந்துவதை விட அடிபடாமல் ஆண்டவருக்காக வேலை செய்ய எவ்வளவு நல்லது. எத்தனை பேராயர்கள் அவர்கள் பட்ட பாடுகளை நாம் கண்ணால் கண்டிருக்கிறோம். அதையும் பார்த்துவிட்டு இன்னும் திமிராக நடந்தால் தேவனுடைய கோபம் உக்கிரமாய் இறங்கி வரும். இது பர்னபாஸ் அவருக்கு ஒரு வார்னிங் தான். இந்த வார்னிங்ல தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மை உத்தமாய் செய்வதை விட்டுவிட்டு அரசியல் செய்து கொண்டு, தனக்கு பின்னாடி ஒரு அணியை வைத்துக் கொண்டு, தனக்கு பின்னாடி ஒரு திருடர்கள் கூட்டத்தை வைத்துக் கொண்டு, ஒரு சீனியாரிட்டியை மெயின்டைன் பண்ணாம ஏழைகளுடைய வயிற்றை அடித்து, ஏழை மக்களுக்கு போக வேண்டிய வேலைகள் எல்லாம் தன்னை சுற்றியுள்ள கள்ளர்களுக்கு கொடுத்து, இப்படி தவறு செய்யும்போது தேவன் அவர் மீது எரிச்சலுள்ளவரை இருந்து சிட்சிப்பார். ஆனால் இந்த விஷயத்திலையும் அவர் திருந்தவில்லை என்றால் சடுதியான மரணம் வரும். ஆண்டவர் உணர்த்தி பார்ப்பார், தட்டி பார்ப்பார், அடித்து பார்ப்பார். திருந்தவில்லை என்றால் தூக்கிடுவார், இந்த பூமியில இராதபடி தூக்கி விடுவார். ஆகவே இவருக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபிங்க. பர்னபாஸ ஆண்டவர் இந்த படுக்கை நாட்கள்ல சந்திக்க வேண்டும். அவர் முழுவதும் மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள் வர வேண்டும். புது சிருஷ்டியாக மறுபடியும் எழும்ப வேண்டும் என்று திருச்சபை மக்கள், திருச்சபையில் உள்ள நிர்வாகிகள் எல்லாரும் நீங்கள் கருத்தோடு ஜெபிங்க. இவரை போல இன்னும் மற்ற பேராயர்கள் அடி விழுவதற்கு முன்பதாக இதை வார்னிங்காக வைத்து நீங்கள் திருந்துங்கள். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இப்பொழுதும் பர்னபாஸ் பேராயருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் படுக்கையை மாற்றி போட வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த வியாதி படுக்கையிலே அவருக்கு முற்றிலுமாக ஒரு பெரிய மனமாற்றத்தை நீர் கொடுக்க வேண்டும். குடும்பத்திற்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சிட்சித்து அணைக்கிற தேவன், காயக்கட்டி காயப்படுத்தி காயத்தை ஆற்றுகிற தேவன், காயம் கட்டுகிற தேவன். ஆண்டவரே, 6 முறை நீர் அடித்தாலும் 7வது முறையும் நீர் தட்டி எழுப்பக்கூடிய தேவனாய் இருக்கிற கண்கள்ல தயவு, இரக்கம், கிருபை கிடைப்பதாக. இப்போதும் அவருடைய படுக்கையில இருக்கிற அந்த படுக்கை மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் அவர் சரீரத்து மீது இப்பொழுது அமருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருச்சபை மக்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பீராக, தீர்க்காயலை கொடுப்பீராக. இந்த படுக்கை ஆண்டவரே எங்கள் திருமணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். இந்த வியாதி படுக்கை நிமித்தம் அவருடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படட்டும் நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநியாயம் ஊழல்களுக்கு செவி கொடாமல் தன்னை சுற்றி உள்ள கயவர்களை தூரை ஒதுக்கிவிட்டு ஆண்டவரே, நீர் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை, கனத்துக்குரிய அந்த ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்வதற்கு இன்றைக்கு இப்பொழுது நீர் கிரியை செய்வீராக. என் தேவனுடைய கரம் இப்பொழுது அமருவதாக. உம்முடைய ஆணி வாய்ந்த தழும்புள்ள கரம் அவர் மீது அமருவதாக. அவர் குடும்பத்தார் வடிக்கிற கண்ணீருக்கு நீர் பதில் கொடுப்பீராக ஜெபிக்கிறோம்.
இந்த வியாதி படுக்கை முற்றிலுமாய் மாற்றி போடுவீராக. இது நிமித்தம் தென்னிந்திய திருச்சபையிலும் திருநெல்வேலி திருமணத்திலும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி உண்டாகட்டும். இன்னும் கடின இருதயத்தோடு செயல்படுகிற ஆண்டவரே நிர்வாகிகள் யாராய் இருந்தாலும், ஊழியர்கள் யாராய் இருந்தாலும், அவர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் இருக்கட்டும். அப்பா, ஒவ்வொருவரையும் நீ சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். எங்கள் தென்னிந்திய திருச்சபை வளர்ந்து பெருகட்டும். கரையான்களை போல சொத்துக்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டு தன் குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு செல்கிற ஒவ்வொருவரையும் நீ சந்திப்பீராக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி. நல்ல செய்தியை கேட்டு நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீ கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர் பர்னபாஸ் பேராயருக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நம்முடைய திருமணத்தை கொண்டு வருவார். எல்லாரும் பயத்தோடு கர்த்தரை சேவிப்போம், நடுக்கத்தோடு களி கூறுவோம். God bless you.